தமிழ் புத்தாண்டு நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். ஆளுநர் ரோசையா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தி குறிப்பில், வருங்கால தலைமுறையை காக்கும் வகையில் இயற்கை வளத்தை காக்கவும், பருவநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை களையவும் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் என குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் இந்தியாவை முதன்மை நாடாக்கவும், அமைதி, வளம், ஒற்றுமை தழைக்கவும் புத்தாண்டில் உறுதி எடுப்போம் எனவும் ஆளுநர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழகம் வளர்ச்சி பாதையில் தொடர அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம், ஊக்கத்தோடு உழைப்போம் என இந்த புத்தாண்டில் உறுதியேற்போம் என குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டில் தமிழர்களின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும், வளங்கள் பெருகட்டும், வெற்றிகள் தொடரட்டும் எனவும் முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சித்திரை என்பது வசந்தத்துடன் தொடர்புடைய விழா என்பதால் இந்த நாளில் தமிழக மக்களை சூழ்ந்திருக்கும் ஊழல்களும் தீமைகளும் அகன்று உண்மையும் நன்மையும் துணை சேரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உழவர்களின் வாழ்விலும் உழைக்கும் தமிழர் வாழ்விலும் புத்துணர்வும் புதிய நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் சூழ வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் புதிய பயணத்தை தமிழர்கள் தொடங்கியுள்ளதாகவும் ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தி குறிப்பில், மலரும் புத்தாண்டில் எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் என்ற நிலையை அடைய அனைவரும் வாக்களிக்க முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக மக்கள் உயர்ந்த நிலையை அடைய கற்றறிந்த மேதைகள், சீர்திருத்த சிந்தனையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்களின் பிரதிநிதிகள் வழிகாட்ட வேண்டும் எனவும் வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார்.